வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வேலுண்டு வினை இல்லை, மகிழுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லை மனமே, கந்தனுண்டு கவலை இல்லை மனமே. கந்தனை நினைத்தால் கவலையே இல்லை. நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் முருகப்பெருமானை நினைத்து முருகா வழிவிடுவாய், வரம் தருவாய் என்று அவனை நினைத்தால் ஓடோடி வந்து நமக்கு அருள் புரிகின்ற அற்புதமான தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானுடைய ஆலயங்கள் எத்தனையோ இருக்கின்றது. ஆறுபடை வீடுகள் மட்டுமல்லாமல் ஆங்காங்கே முருகனுடைய கோவில்கள், திருக்கோவில்கள், பண்டைய கோவில்கள் நிறைய இருக்கின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற கோவில் அற்புதமான ஒரு கோவில், வல்லக்கோட்டை முருகன் கோவில். இந்த வல்லக்கோட்டை முருகன் கோவிலை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் இந்த ஆன்மீக தகவலிலே பார்க்க இருக்கின்றோம். வல்லக்கோட்டை முருகனுக்கு என்ன சிறப்பு? இங்கு வேண்டுதல் வைத்தால் என்னவெல்லாம் நடக்கும், எல்லாவற்றையும் பார்க்க இருக்கின்றோம். காஞ்சிபுரம் மாவட்டத்திலே திருப்பெரும்புதூர், ஸ்ரீபெரும்புதூர் தாலுக்காவிலே வல்லக்கோட்டை என்ற ஊர் இருக்கின்றது. இந்த வல்லக்கோட்டையிலே அமைந்திருக்கின்ற ஆலயம் நாளடைவிலே வல்லக்கோட்டை முருகன் கோவில் என்று ஊர் பேர் சேர்ந்தே இங்கு இந்த ஆலயம் அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தினுடைய தொன்மை என்று பார்த்தால் மிக 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 பழமையானது. முருகப்பெருமானுடைய காலத்தோடு தொடர்பு கொண்ட கோவில் இந்த கோவில். ஆச்சரியமூட்டும் உண்மை. முருகப்பெருமான் காலத்திலே சூரபத்மன் மட்டுமல்ல, அசுரர்கள், ஏகப்பட்ட அசுரர்கள் தொல்லை கொடுத்து ஆடினார்கள். அசுரர்களுக்கான காலம். இப்போது கலிகாலம் என்பது என்ன? கலிகாலத்திலே நாம் அசுரர்களிடத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கலிகாலத்திலே கெட்டவை தான் ஓங்கி இருக்கும் என்று சொல்வார்கள். ஆகவே இந்த காலம் என்பது கெட்டவை ஓங்கி இருக்கின்ற காலங்கள். கலிகாலம் முழுக்க அப்படித்தான் இருக்கும். அதுபோல அசுரர்கள் தலைவிரித்தாடிய அப்படிப்பட்ட காலத்திலே வல்லன் என்கின்ற ஒரு அசுரன், மிகப்பெரிய அசுரன், அவனை முருகப்பெருமான் வதம் செய்த இடம் இது. வல்லனை வதம் செய்த இடம், வல்லனை வதம் செய்த கோட்டை வல்லன் கோட்டை என்று ஆகி பின்னர் அது வல்லக்கோட்டை முருகன் என்ற பெயரை நிலைத்து நின்று விட்டது.